திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் செட்டிமேட்டு கிராமத்துலேருந்து பேசுகிறேன். நமக்கு வந்து 3 HP சோலார் சிஸ்டம் வந்து நமக்கு பம்ப் செட் வந்து அமைச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து டீசல் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். 2 டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருந்தேன். அதோட பராமரிப்பு செலவுன்னு பார்த்திங்கன்னா, குறைஞ்சபட்சம் எப்படியும் ஒரு 50லேருந்து 1 லட்ச ரூபா ஆகுது. அதுபோக மோட்ரு மெயின்டெனன்ஸ் செலவு அது ஒரு 50லேருந்து 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபாய்க்கு மேலேயே ஆகுது. அப்போது நம்ம வருஷம் பார்த்திங்கன்னா எப்படியும் டீசல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. வருஷத்துக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருஷம் இயர் பை இயர் வந்து நமக்கு செலவாகிக்கிட்டே இருக்குது. நமக்கு இப்போ நம்ம சோலார் பேனல் நம்ம போட்டதுனால பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட் நல்லா இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல அவுட்புட் இருக்குது. ஒரு 2 டீசல் இன்ஜின் இல்லை 3 டீசல் இன்ஜின் நமக்கு யூஸ் பண்ணுற அளவுக்குள்ள சப்போர்ட் வந்து இது 3 HP சோலார் பேனல் வந்து நமக்கு நல்லா கொடுக்கு. அதில் வந்து விவசாயிகள், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் இல்லை மற்ற பக்கத்துலேருந்து பார்க்கக்கூடிய விவசாயிகள் வந்து நமக்கு இந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 3 வருஷம் வாரண்டி கொடுத்தாங்க. நல்லா இருக்கும். வேறு எந்த மெயின்டெனன்ஸ் செலவும் இல்லை. உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர், ஒரு 5 ஏக்கர்லேருந்து ஒரு 7 ஏக்கர் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா, ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பேனல் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றுக்கரையோரமாக நம்ம போட்டிருக்கோம். நல்லா இருக்குது. நல்லா நமக்கு வெயிலோட தாக்கம் எப்படி இருக்குதோ அதுக்கு தக்க நல்லா அவுட்புட் வந்து டீசல் இன்ஜினை விட 2 டீசல் இன்ஜினுக்கு உள்ள பவரை விட நமக்கு அதிகமாகவே அவுட்புட் கிடைக்கும். நல்லா இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப டீசல் யூஸ் பண்ண வேண்டியது வந்து செலவாகுதுன்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சோலார் பம்ப் செட் அமைங்க. உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1 டைம் செலவு தான், செலவு அதிகமாகுதுன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஒரு 1 டைம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேனலுக்கு வந்து 25 வருஷம் வாரண்டி கொடுத்தாங்க. அதுபோக அந்த மோட்டருக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்தாங்க. நமக்கு 3 வருஷத்தில் 3 வருஷத்தில் நமக்கு எந்த மெயின்டெனன்ஸ் செலவு ஆனாலும் பரவாயில்ல, அதை வந்து அவங்க வந்து பார்த்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 வருஷம் வந்து பேனலுக்கு வந்து நமக்கு வாரண்டி கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக நல்லா கொஞ்சம் நல்ல தண்ணி வசதி உள்ள எங்கள் போர்வெல்லையும் வைக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஆற்று வசனங்கள் உள்ள இடங்களையும் நமக்கு வைக்கலாம். நல்லா இருக்குது. நான் இப்போ வச்சுருக்கேன். அவங்க ஃபோன் பண்ணேன். ஒரு 2 நாள் தான் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். இந்த மாதிரி வீடியோ பார்த்தேன். அவங்களுக்கு கால் பண்ணேன். சரிங்க சார், உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஒரே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இல்லை, நம்ம ஃபோன் பண்ணால் மறுநாளே வந்தாங்க. நமக்கு நல்ல முறையில் செஞ்சு கொடுத்தாங்க. கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நமக்கு வாழையை இது பண்ண வேண்டாம், நமக்கு மழை தண்ணி எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு தாமிரபரணி ஆற்றுக்கரை ஓரம் போட்டிருக்கோம். நல்லா இருக்குது. அவுட்புட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் வைங்க. எல்லா விவசாயம் பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான். டீசல் செலவு பண்ணாமல் அந்த மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணி நீங்கள் எடுத்து வரீங்க. நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நல்ல முறையில் நீங்கள் விவசாயம் பண்ணவங்களுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சோலார் பண்ண நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். விவசாயம் நல்லா செழிக்கிறதும் நல்லாயிருக்கும்.